கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு தமிழக அரசு விதித்த இந்த தடையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கேஸ் பைப்லைன் எரிவாயு குழாய் பதிக்கிற அந்த பிரச்சனை அதிகமா பாதிக்கப்படுறது கொங்கு நாட்டினுடைய விவசாயிகள் தான். விவசாய நிலங்களின் வழியாக இந்த எரிவாயு குழாய்களை பதித்த பின்னாடி அந்த எரிவாயு குழாய்களுக்கு என்ன ஆனாலும் அதற்கு விவசாயிகள் தான் பொறுப்பு என்று சட்டம் சொல்லுகிறது. அதை முதற்கட்டத்திலேயே நாங்கள் எதிர்க்கிறோம். ஆந்திராவில் இதே மாதிரி கேஸ் பைப்லைன் வெடித்த பொழுது அதற்கு அதை சார்ந்த அந்த விவசாயிகள் பொறுப்பென்ற பிரச்சனை வந்ததனால்தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதை தமிழக அரசே புரிந்து கொண்டது. தமிழக அரசு சட்டமன்றத்திலே இந்த எரிவாயு குழாய் விளைநிலங்கள் வழியாக பதிக்கக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றி அங்கே மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறது. அதற்கு பிறகும் மத்திய அரசின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து இதற்கான தீர்ப்பை இன்றைக்கு பெற்றிருப்பது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. மக்களுக்காகத்தான் அரசாங்கமே ஒழிய அரசாங்கத்திற்காக மக்கள் கிடையாது. பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாப்போம் என்று அனைத்து மேடைகளிலுமே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்போது உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகளுக்கு எதிரான தீர்ப்பை வாங்கி இருப்பது விவசாயிகளுக்கு ஏற்புடையதல்ல. எந்த காரணத்தை கொண்டு கொங்கு நாட்டில் விளை நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்க விடமாட்டோம். தமிழக அரசும் எங்களோடு இருக்கிறது என்பதை மத்திய அரசு மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி ஐயா.